வணக்கம் நண்பர்களே. பக்தி சேனல் மூலமாக உங்களை நான் வரவேற்கிறேன். நான் பிரேம் தர்மா, ஓஷோவின் சீடன். அன்பு, காதல், பக்தியின் மூலமாக ஞான நிலை அடைவது எவ்வாறு என்பதை ஓஷோவினுடைய வழிகாட்டுதலின்படி இந்த சேனல் இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் ஒரு குறிப்பிட்ட செய்தியை மையமாக வச்சு வீடியோ இருக்கும். அதனால் முழுமையாக பார்த்து பயன்பெறுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ ஓஷோவின் சொற்பொழிவில் இடம்பெற்ற அன்பின் சிறப்பை பற்றி உண்டான அழகான சொற்பொழிவை தான் நம்ம வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். மேலும் இந்த சேனலை பற்றி சில செய்திகளை உங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டியது அவசியம். அதாவது இந்த சேனல் 1 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கிறது. இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்றதையும், அதனை நீங்கள் எவ்வாறு பயன்படுத்தி உங்களுடைய ஆத்ம வளர்ச்சியை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி நான் சில தகவல்களை சொல்ல வேண்டியது அவசியம். பக்தியின் மார்க்கத்தில் செல்லக்கூடிய நபர்கள் எவ்வாறு அவர்களுடைய பக்தியின் பயணத்தை மேற்கொள்ளணும் அப்படின்றத பற்றி இந்த சேனல் முழுக்க நீங்கள் பார்க்குறீங்க. ஓஷோனுடைய வழிகாட்டுதலில் 2 வகையாக இருக்கிறது. அதாவது தியானத்தின் மூலம் ஞான நிலை அடைவது மற்றும் பக்தியின் மூலம் ஞான நிலை அடைவது. இந்த 2 பாதையின் மூலமாக தான் ஞான நிலைக்குண்டான அடிப்படையான பாதையே இந்த 2 பாதை தான். தியானத்தை பற்றி மெடிடேஷன் சேனல் அப்படின்ற ஒரு சேனல் மூலமாக முழுமையான விளக்கத்தை அதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த சேனலில் அன்பு, காதல், பக்தியின் மூலமாக ஞானத்தை அடைவதற்குண்டான முழுமையான வழியை காட்டுதலை இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. நீங்கள் பக்தியை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பாக அன்பை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதுதான் ரொம்ப அடிப்படை. ஏன்னா இந்த அன்பு தான் காதலாக மலர்கிறது. அந்த காதலாக மலரக்கூடிய அந்த நிலையில் தான் பக்தி என்பது உயர்ந்து செல்கிறது. இதுதான் 2 படி தான் சொல்வார் ஓஷோ இந்த பக்தியை பற்றி பேசும்போது. அதாவது அன்பு, அடுத்து காதல். பக்தியை பற்றி சொல்லும்போது அது இயல்பாகவே மலர்ந்துடும். அதாவது ஒரு மலர் மலரும்போது அதனுடைய நறுமணம் தானாகவே வெளிப்படும் அப்படின்றத சொல்வார். அதுபோன்று தான். அதனால் நீங்கள் முதல்ல புரிந்து கொள்ள வேண்டியதே அன்பையும் காதலையை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளணும். ஏன்னா அன்பை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளும்போது அது ஒரு கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். ஓஷோ இந்த வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது, இந்த வாழ்க்கை என்பது அன்பை கற்றுக்கொள்வதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு தவிர வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். உங்களுடைய மனித பிறவியில் அன்பை கற்றுக்கொள்வதை தவிர்த்து நீங்கள் செய்யக்கூடிய வேறு விஷயங்கள் எல்லாமே பயனற்றவை அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் அன்பை பற்றி முழுமையாக கற்றுக்கொள்ள போது மட்டும்தான் உங்களுடைய பிறவியின் தொடர்பு அருந்துவிடும். அது வரைக்கும் உங்களுடைய பிறவி என்பது நீண்டு கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்வார். அதனால் அன்பை நீங்கள் புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்துங்கள். அன்பை நீங்கள் ஒரு கற்றுக்கொள்வதற்குண்டான வாழ்க்கையை உணர்வதற்குண்டான ஒரு வாய்ப்பாக இந்த அன்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதனால் இந்த சேனலை நீங்கள் எவ்வாறு புரிந்து கொள்ளணும் அப்படின்றது தான் ரொம்ப அடிப்படை. இந்த அடிப்படையை புரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் இந்த சேனலில் வரக்கூடிய வீடியோவை உங்களுடைய ஆத்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். அடுத்ததாக இந்த சேனலை சேர்த்து மொத்தம் 5 சேனல்கள் தொடர்புடைய சேனலாக இருந்துச்சு. இதில் மோட்டிவேஷனல் தாட்ஸ் இன் தமிழ் அப்படின்ற ஒரு சேனலை தடை செய்தார்கள். அந்த தடை செய்த அமைப்பு பூனேயை சேர்ந்த ஒரு தனியார் அமைப்பு. இதில் இடம்பெற்ற செய்திகள் எங்களுக்கு சொந்தமானவை என்று உரிமை கோரி அந்த சேனலை தடை செய்தார்கள். இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளணும். ஒரு ஞானியின் செய்தியை எந்த ஒரு தனிநபரோ ஒரு அமைப்போ உரிமை கொள்ள முடியாது அப்படின்றத புரிந்து கொள்ளணும். ஒரு ஞானியின் செய்தி எல்லோருக்குமே சொந்தமான செய்தி அப்படின்றத நீங்கள் புரிந்து கொள்ளணும். உங்களுக்கும் ஓஷோனுடைய செய்தியில் உரிமை இருக்கிறது அப்படின்றத புரிந்து கொள்ளுங்கள். அதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது மட்டும்தான் அந்த செய்தி உங்களுடைய இதயத்தின் மூலமாக உங்களுடைய ஆத்ம வளர்ச்சிக்கு பயனுடையதாக இருக்கும். அதனால் ஓஷோனுடைய செய்தி ஒரு ஞானியின் செய்தியை கேட்பதற்கு உங்களுக்குள் உரிமை உள்ளது அப்படின்றத உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதனால் ஒரு தனிநபர் இதனை உரிமை கொள்வது ஒரு மடத்தனமான செயல் அப்படின்றத புரிந்து கொள்ளணும். இந்த இடத்துல இந்த சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒவ்வொரு தனி மனிதரும் ஓஷோவை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய முதன்மையான செய்தி. ஓஷோனுடைய சொற்பொழிவினுடைய ஒரே வரியில் சொல்லணும் அப்படின்னாலுமே இந்த செய்தி தான். அதாவது நீங்கள் சீடனாக உங்களை பாவித்து கொண்டு குருவை ஓஷோவாக ஏற்றுக்கொள்ளும் போது மட்டும்தான் உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்குண்டான பாதையாக இருக்கும். ஓஷோனுடைய ஒரு வரி செய்தி அப்படின்னு சொல்லும்போது இதுதான். ஏன்னா இதுதான் முதலும் முடிவுமான செய்தியாக இருக்கும். இதை தவிர்த்து ஆன்மீகத்திற்காக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா முயற்சியுமே ஒரு பயனற்ற ஒரு செய்தியாகத்தான் இருக்கும். அதாவது உங்களை சீடனாகவும் ஓஷோவை குருவாகவும் ஏற்றுக்கொள்ளாது
வேறு செயல் எல்லாமே ஒரு ஆன்மீகத்தில் பயனற்ற செயலாக தான் இருக்கும். ஏன்னா ஆன்மீகத்தினுடைய அடிப்படை முதல் அடியெடுத்து வைக்கக்கூடிய செய்தியே உங்களை சீடனாக பாவித்து அறிவித்து கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் ஆன்மீகத்தினுடைய முதல் காலடி வைப்பு. அடுத்த காலடி வைப்பு குருவாக ஓஷோவை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் முதன்மையான செய்தி. இந்த முதன்மையான செய்தியை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது இந்த சேனல் வெற்றி பெற்ற சேனலாக என்னால் உணர முடியும். ஏன்னா இதனுடைய செய்தியே அதுதான். அடுத்த செய்தி முக்கியமானது. ஓஷோவினுடைய புத்தகத்தை படிங்க. அதன் மூலமாக உங்களுடைய ஆத்மாவின் மூலமாகவும் உங்களுடைய இதயத்தின் மூலமாகவும் ஓஷோவுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். எந்த இடைத்தரகரும் இல்லாமல், எந்த இடைப்பட்ட ஒரு அமைப்போ ஒரு நிறுவனமோ இல்லாமல் நேரடியாக நீங்கள் ஓஷோவை தொடர்பு கொள்ள வேண்டும் அப்படின்றது தான் என்னோட நோக்கம். இந்த சேனல் தடை செய்யப்பட்டாலுமே இந்த நோக்கத்தையும் இந்த செய்தியும் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் என்னுடைய முயற்சி பயனுடையதாக இருக்கிறதாக நான் நம்ப முடியும். அதனால் எல்லா செய்தியும் எல்லா வீடியோவிலையும் இருக்கக்கூடிய ஒரே செய்தி, உங்களுக்கும் ஓஷோவுக்கும் தொடர்பை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இது ஒன்று மட்டும்தான் முதலும் முடிவுமான ஒரு பயனுள்ள செய்தியாக இருக்கும். ஏன்னா நான் 25 வருட காலமாக பல இடத்துக்கு நான் அலைந்து பார்த்து விட்டேன். எந்த ஒரு செயலும் எந்த ஒரு அமைப்பும் எந்த ஒரு வழிகாட்டுதலுமே பயனே இல்லை. ஆனால் ஓஷோனுடைய புத்தகத்தை படிக்கும்போது ஏற்படக்கூடிய தொடர்பு மட்டும்தான் ஒரே பயனுடையதாக இருக்கிறது அப்படின்றது தான் என்னுடைய 25 வருட கால அனுபவத்தின் பயன். அதனால் இந்த செய்தியை புரிந்து கொள்ளுங்கள். இந்த சேனலில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு வீடியோலையும் இருக்கக்கூடிய செய்தியை உங்களுடைய இதயத்தின் மூலமாக கேட்டு உணருங்கள். உங்களுடைய ஆத்ம வளர்ச்சிக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பு எப்பொழுதுமே இருக்காது. அதனால் இந்த தருணத்தை பயன்படுத்தி உங்களுடைய ஆத்ம வளர்ச்சியை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். முதல்ல இந்த சேனலோட தொடர்பு சேனலில் சொல்லிவிட்டு ஓஷோனுடைய செய்தியை நம்ம கேட்போம். ஓஷோ மெசேஜஸ் தமிழ் தியானம் பக்தி குரு சீடன் இந்த சேனல் இருக்குது. உங்களுக்கு பிடித்தமான சேனலாக ஃபாலோ பண்ணுங்கள். இதற்குண்டான லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இப்பொழுது ஓஷோனுடைய செய்தியை நம்ம கேட்போம். ஓஷோனுடைய செய்தியில் இந்த செய்தி தான் வைரவரின்னு நான் சொல்லுவேன். அதாவது, எனக்கு தெரியாது என்பதை தெரிந்து வைத்திருப்பது உண்மையை தெரிந்து கொள்வதற்கு எடுத்து வைக்கும் காலடியாகும். உண்மையை தெரிந்து கொள்வதற்குன்னு சொல்லும்போது சத்தியத்தை தெரிந்து கொள்வதற்கு ஆன்மீகத்தின் பாதையில் எடுத்து வைக்கக்கூடிய முதல் காலடி வைப்பே இந்த செய்தி தான். அதனால் உங்களுடைய புரிதல் இந்த இடத்துல சரியாக இருக்க வேண்டியது அவசியம். அடுத்த செய்தியை நம்ம பார்ப்போம். எல்லா பயமும் மரணத்தை பற்றியது, மேலும் அன்பு மட்டுமே மரணத்தை வெல்ல முடியும். ஓஷோனுடைய அழகான செய்தியை பாருங்கள். அன்பு மட்டும்தான் மரணத்தை வெல்லும் அப்படின்னு சொல்கிறாரு. அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு அன்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓஷோனுடைய அழகான செய்தியை நம்ம கேட்போம் பாருங்கள். எல்லோருடைய வாழ்க்கையும் குறைந்தபட்சமாகவோ அதிகபட்சமாகவோ பயத்தால் ஆட்சி செய்யப்படுகிறது. ஏனெனில் வாழ்க்கையை வாழ்வதற்கு 2 வழிகள் மட்டுமே உள்ளன. அது அன்பினால் ஆட்சி செய்யப்படலாம் அல்லது பயத்தினால் ஆட்சி செய்யப்படலாம். சாதாரணமாக நீ அன்பு செய்ய கற்றுக்கொள்ளாத வரை பாருங்கள், நீங்கள் அன்பு செய்வதை கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கணும். அப்பொழுது மட்டும்தான் ஓஷோ குறிப்பிடக்கூடிய அன்பை உங்களால் உணர முடியும். ஏன்னா இன்றைக்கி 15 வருடத்தில் எல்லோருமே அன்பு காதல் கொள்ள ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏன்னா அது ஒரு உடல் உணர்ச்சியினுடைய உந்துதலால் வரக்கூடிய உணர்வை தான் அவர்கள் அன்பு காதல் அவங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓஷோவின் பார்வையில் அது கிடையவே கிடையாது. ஓஷோ அன்பை சொல்லும்போது நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான செய்தி அப்படின்னு சொல்கிறாரு. அந்த கற்றுக்கொள்வதற்காகத்தான் உங்களுடைய பிறவியே ஏற்பட்டது அப்படின்னு சொல்கிறாரு ஓஷோ. அதனால் இந்த செய்தியை நல்லா புரிந்து கொள்ளுங்கள். சாதாரணமாக நீ அன்பு செய்ய கற்றுக்கொள்ளாத வரை அது பயத்தினால் ஆட்சி செய்யப்படுகிறது. அன்பில்லாமல் இருந்தால் பயம் அங்கு கண்டிப்பாக இருக்கும். அது வெறும் அன்பின்மை, அதில் ஆக்கப்பூர்வமாக எதுவும் இல்லை. ஆனால் உன்னால் அன்பு செலுத்த முடிந்தால் பயம் மறைந்து விடுகிறது. அன்பின் தருணத்தில் அங்கு மரணம் கூட இல்லை. எல்லா பயமும் மரணத்தை பற்றியது, மேலும் அன்பு மட்டுமே மரணத்தை வெல்ல முடியும். ஓஷோனுடைய அழகான செய்தியை கேட்டீங்க. தொடர்ந்து ஓஷோனுடைய தொடர்பில் உங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். இதுவரை கேட்டுக்கொண்டிருந்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.